மதுரையில் நடைபெற்ற தாவைக்கா மாநாட்டில் விஜய் பேசிய சில கருத்துக்கள் ஏற்புடையதல்ல என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சேலம் சூரமங்கலத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை கூறினார். இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் இயக்கமாக தான் உருவாக்கினார்கள். தொண்டர்கள் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவும் மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கமாகத்தான் என்றைக்கும் இருக்கும், உயிர் வாழும் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இயக்கத்தை யாராலும் பிளவுபடுத்தி பார்த்தால் அவர்களுக்குத்தான் தோல்வி கிடைக்கும் ஒழிய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்துக்கு தோல்வி கிடைக்காது. ஒருத்தர் கேள்விகிட்ட பதில் சொல்லிட்டு அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பாஜக தலைவர்களும் ஏற்றுக்கிட்டு தான் தெரியுது. அண்ணாமலைக்கும் இல்லை, யார் முதலமைச்சராக தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. ஆகவே மக்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக மற்றவருடைய முதலமைச்சராக இறுதி செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் மக்களிடம் இருக்கிறது. சார், பாஜக வெளிப்படையாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நீங்க எல்லா கட்சியும் தமிழகத்தில் இருக்கின்ற நீங்களே புறாக்களையும் கேட்டுக்கிட்டேன்னு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எதுங்க தேர்தல் வந்தால் தானே தெரியும். இன்னும் 9 மாதம் இருக்குது. இதுக்குள்ள பல சூழ்நிலை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் அங்கே போகிறாரு, அங்கே இருப்பவர் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இயக்கங்களுடைய சார்பிலே வரவும் இருக்குது. இந்த வரவு செலவெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் தேர்தலுடைய ட்ரெண்ட் வரும்போது தான் தெரியும். சார், இறுதியா சார், நீங்கள் மாநாடு நடத்துகிறோம், எழுச்சி பயணம் நடத்துகிறோம், மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துகிறோன்னு வெறும் அறிவிப்பிலே இருக்கு. நீங்கள் அதுக்கான செயல்பாடு கேளுங்க. எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சார்பாக மாவட்டம் தோறும் சென்று செயல் வீரத்துக்கு கூட்டினோம். அதற்காக நான் வருவாய் மாவட்டங்கள் அனைத்து வருவாய் மாவட்டங்களும் சென்று விட்டு வந்திருக்கிறோம். படிப்படியாக எங்களுடைய கருத்துக்களை சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கம் 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் வகுத்து தந்த பாதை கழக சட்ட விதிப்பு தான் நடைபெற்றது. அந்த சட்டவிதி இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதன் விஷயமாக நாங்கள் உயர்மன்றத்தில் எங்களுடைய அனைத்து வழக்குகளும் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் கோர்ட்டில் இன்றைக்கும் இருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. திமுகவோட இந்த 4 ஆண்டுகாலம் ஆட்சி முடிஞ்சிச்சு, ஒரு 10 லட்சம் பேர்த்த கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேருக்கு நிறைய பேசிருக்காரு. ஆனால் திமுகவுக்கு எதிர்கட்சியாகவும் சரி எல்லாருமே அவரை எதிர்த்தாங்க. என்ன காரணம் சார்? இல்லை, எதிர்த்தாங்க, தெரிவிச்சுட்டாங்க. பொதுவாகவே என்னுடைய கருத்தை தான் நான் சொல்ல வேண்டும். மற்றவருடைய கருத்தை நான் சொல்லுவது நல்லாக இருக்காது. அவர்கள் சார்கின்ற கட்சியினுடைய கருத்திற்கு ஏற்ப கருத்துக்கு சொல்வார்கள். அதை நான் எப்படி மறுக்க முடியும்? சொல்லுங்க, அப்படியே மறுக்க முடியும்? என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். நான் என்னுடைய கருத்து சொல்லிட்டு கேட்டீங்க. எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. நான் கட்சியினுடைய முதலமைச்சராக அரசுடைய முதலமைச்சராக 3 முறை வந்துவிட்டேன். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வந்துவிட்டேன். பொருளாளராக 13 ஆண்டுகள் பதவி வைத்து விட்டேன். அம்மாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தொண்டராகத்தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன், தலைவராக இல்லை என்பதை நான் பல கூட்டங்களை விளக்கி இருக்கிறேன். ஆகவே மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். சார், 4 ஆண்டு திமுக ஆட்சி, உங்களுடைய அந்த மார்க்கு இல்லை செயல்பாடு எப்படி? என்னுடைய மார்க்கு டெய்லி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் தான் அரசனுடைய செயல்பாடுகள் அவர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை தவறுகளையும் சுட்டி காட்டுகின்ற ஒரே கருத்தாக நான் ஒருவர் தான் டெய்லி பத்திரிகையில் பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறேன். சில பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் வெளியிடுகின்றன, சில பேர் வெளியிடுவதில்லை. என அதுக்கு சொல்வதற்காக இல்லை. என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் தான் நான் அந்த இயக்கத்தில் தான் இருந்து நான் என்னுடைய வாக்குகளை கேட்பேனே ஒழிய வேறு யாருக்கும் என்னுடைய வாக்குகளை என்னுடைய கருத்தாக வெளிப்படுத்த மாட்டேன். ஆனால் தேர்தல் காலத்தில் அதிமுகவே கிடையாது, திமுகவும் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி விஜய் மீண்டும் திட்டவட்டமாக சொல்லிட்டு வராரு. எல்லா கட்சியும் இங்கே இருக்கிறதுக்கு அரசியல் கட்சி எல்லாரும் நாங்கள் தான் முதலமைச்சராகவும் நாங்கள் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு வராங்க. இதை நம்ம மறுக்க முடியுமா? மறுக்கின்ற கடமை மக்களிடம் இருக்கிறது, வாக்களிக்கின்ற கடமை மக்களிடம் இருக்கிறது.
நான் ஜோசியக்காரனாங்க, ஜோசியம் இல்லை. விஜயோட பேச்சு மிஸ்டர் மோடி, அங்கிள் முதலமைச்சர், பொதுவாக ஒரு அரசியல் கட்சியை இயக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டவர்கள் அரசியல் நாகரிகம் கருதி அனைவரையும் ஒரு சேர கருத்தாக பேச வேண்டும். அவருடைய பேச்சில் சில பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. தமாஷா பேசினாரா, சூனியம் வச்சு பேசினாரா, சூது வச்சு பேசினாரா எனக்கு தெரியாது. ஒரு பெருந்தன்மையோடு பேசுகின்ற கருத்தை அவர் பேச வேண்டும். இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் மக்களை ஈர்க்கின்ற கருத்தையாகும். ஆனால் இந்த மாநாட்டில் அவர் பேசிய கருத்துக்கள் அரசியல் ரீதியான ஈர்க்கின்ற கருத்தாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.